அன்பானவர்களே, என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பாருங்க, தேவன் நாம் குடியிருக்கிற இடம், நாம் குடியிருக்கிற ஸ்தானம், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லை, நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற நம்முடைய வீடு ரொம்ப விசேஷமானதுங்க. அதை தேவன் ரொம்பவும் நேசிக்கிறார். பாருங்க, உடைய வாசஸ்தலம் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவர் அதை பார்த்து அழகாக இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளவு நன்மையான காரியங்கள் இருக்கும் அல்லவா. பாருங்க, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், உன்னுடைய கூடாரம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய வீடு எப்படி இருக்கிறதா, பரவி ஓடுகிற ஆறுகளைப் போல இருக்கிறது, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல இருக்கிறது, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல் இருக்கிறது, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்கள் போல இருக்கிறது என்று சொல்லி அது இன்னும் நீண்டு கொண்டே போகிறது. தேவன் நம்முடைய வாசஸ்தலத்தை நேசிக்கிறார். தேவன் நம்முடைய வாசஸ்தலத்தில் வசிக்க விரும்புகிறார். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஆனப்படினால தீங்கு ஒரு நாளும் உங்களுடைய கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லி சங்கீதத்தில் சொன்னது போலவும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வீட்டில் யார் வராங்களோ இல்லையோங்க, யார் உங்களை கனப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். உங்கள் வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறாரு, உங்கள் எல்லையை அவர் ஆசீர்வதிக்கிறாரு, உங்கள் பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறாரு. நம்முடைய வீடு சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், ஆனால் அதில் தேவன் இருந்தால் அது எவ்வளவு அழகானதாக இருக்கும்.